ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதை சுதந்திரிக்க யாரை கர்த்தர் நியமித்திருக்கிறாரோ அவனுக்குள்ளே கர்த்தர் என்ன கொடுக்கிறார்னா விசுவாசத்தை கொடுக்கிறார். அதுக்கு தான் வார்த்தையை கொடுக்கிறார். அந்த விசுவாசம் தான் என்ன செய்யுது அப்படின்னா காக்க வைக்குது. விசுவாசம் தான் நம்பி அதான் ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்போ ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு வெளிப்படும். அது வரைக்கும் நாம என்ன செய்யணும்னா காக்கப்படணும். உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கதான் உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல. அப்ப தேவன் எனக்காக பெஸ்ட் வச்சிருக்கிறார். அது நான் இங்க பார்த்தாலும் எனக்கு கிடைக்காது. நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அந்த டைம்ல அது இறங்கி வரும். அந்த டைம்ல அது